அவங்கள்ட்ட போகோ X3 Pro டெட் வந்துருக்கு. டிசியில் 140 150 ஸ்டக் ஆகுது. ஓகே, மாடல் வந்து X3 Pro நம்மளுக்கு கஸ்டமர் வெளியே எதுவும் கொடுக்கல, பார்த்தா தெரியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. போர்டு பொறுமையாக ஸ்டின்னர் போட்டு இது ஒர்க் பண்ணாமல் இருக்குது. The long boys are long Indians A3 of the network and then you put it again. Like I'm not again in I thought I could I worked this on the fundamental reference man that you work on the win off the மாடல் நமக்கு வந்து போக்கோ X3 Pro நம்மளே வந்து டெட்டு அது சார்ஜிங் ஆட் பண்ணுது 0.01 டிசியில் வந்து 140 to 150 ஸ்டக் பவர் ஸ்டக். CPU நமக்கு 8150 ப்ளஸ் ரேமோட வரும். யூஎஸ் வந்து PCA 153. இதில் வந்து ரேம் வரும், வித்தவுட் ரேம் தான். ரேம் வந்து CPU கூட வரும். இது டபுள் லேயர் ஒரு லேயர் வந்து CPU இருக்கும், மேலே வந்து நமக்கு ரேம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம வந்து யூஎஸ் ப்ராப்ளம் மேக்ஸிமம் இதில் நம்ம பர்சனலாக வராது, ஆனால் கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிருக்கும். அதனால தான் நமக்கு இங்கே ஸ்டக் ஆகுது. இப்போ போர்ட் சீக்வன்ஸ் செக் பண்ணி இதை ஃபைன் பண்ணலாம். அப்படி ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இங்கே பவர் ஹிஸ்ட்ரி பிரித்து பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலேயுமே நம்ம போர்ட் சீக்வன்ஸு பிஃபோர் ஸ்டார்டிங்கில் வந்த போஸ்ட்டில் ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம செக் பண்ண வரைக்கும் ஸ்லோ வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளாஸ் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், தெரியும் அந்த டெக்னீஷியனுக்கு. பட் அது வந்து அதில் நமக்கு தெரிஞ்சிடும் CPU ரேம் காணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு CPU ரேம் கலட்டி ரிவால்வ் பண்ணி வச்சு பார்ப்போம். ஒரு வேளை ஆகலைன்னா அடுத்த செக்கிங் மெத்தட் என்னென்னு பார்த்து நம்ம ரெடி பண்ணோம். நான் பேஸ்ட்டுனா ஒரு நிமிஷம் போதும். இது கொஞ்சம் ரேமுக்குள்ளே வந்து பிளாக் பேஸ்ட் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்போ 1 நிமிஷம். Then I said, well, the word beaches. It isn't. And it's about to figure it. The 18 will be for it. Be it. This is so much just try to interpret same month. I want to work with. I didn't hear nothing about other stuff. Delete it. Count it. இப்போ ஃப்ரீ ஹிட்டு, இப்போ ஃபுல் ஹிட் கொடுத்துருவான். And they select about it. I think so. Under that, why you blind? I'll get him work it in something. You have to wait till I and tie up the dummy secretary the other one that I've been moving. Also the back to go to our people head to head. You know, it's all you being honest to get equally proud of the bottom with when I can't get away to his spine, keep puffed out from my feet, do the first barometer them and tell it on the Quentin. I step on with it. We so I hear God on it. Alright, but I'm remove பண்ணிட்டோம். சரி, அப்புறமா CV ரிமூவ் பண்ணலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபால் கட் பண்ண மாதிரி இருந்திருக்கா.
ரொம்ப உருவாமல் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேமா, நம்ம ரேம் சைடும் எதுவும் டேமேஜே இருக்காது. பார்த்தா தெரியும், ரேம் சைடு எதுவும் டேமேஜாக இருக்காது, கரெக்டாக எடுத்துருப்போம். அதே சமயம் கீழே நம்மளோட சிபியூவில் இதோட பேடும் டேமேஜ் எல்லாமே ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துரும். சாட்டிஸ் அப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நம்ம பீங் அடுத்தது நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்படியே இந்த கண்டிஷனே வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிகி ரிமூவ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சிபியூ ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம ப்ரீஹீட் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர் கொடுத்துட்டு எப்போ போல் ரிமூவ் பண்ணுவோம். நம்ம எப்படி நம்ம ரேமை ரிமூவ் பண்ணுறது ஃபாலோ பண்ணுவோம் ஸ்டெப்ஸு, அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்ம மதர் போர்டில் சிபிக்கான பேடெல்லாம் பொறுமையாக க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா சிஸ்டிக் பிளாக் பேஸ்ட் இது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ப்ளஸ் அப்புறம் நியர்பை வந்து சின்ன சின்ன காம்பனன்ட் இருக்கும், அதுக்காக. அடுத்ததாக நம்ம சிபி ரீவால்வ் பண்ணிக்கிறோம். பாகிஸ்தானோட அந்த 180 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது நல்லா இருக்குது. அந்த ஃபிஃபர் வீடியோவில் எந்த பிபிடி அப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நிறையா அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ சிபி வந்து மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலாக கொடுக்குற டெம்பரேச்சர் ஏரை விட போக எக்ஸ்ட்ரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும். அது நம்ம கிளாஸில் என்ன டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ கொஞ்சம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம சிபி இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம ரேமை ரீவால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சிபி எப்படி ரீவால்வ் பண்ணாமோ அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ரேமை சிசி டபுள் ஏர்னால சிசி மேலே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு செக் பண்ணிடுவோம்.
Isn't that real? Isn't ஓகே, அப்புறம் சிபிஐ ரீபால் பண்ணி வச்சுட்டோம், ரேம் ரீபால் பண்ணி வச்சுட்டோம். கூலிங் ஃபேன் போட்டு கூல் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணிக்கலாம். and then just turning it to math camp paragraph another dot was showing with the new side of that. ஓகே, மொபைலில் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தா ஓகே, மொபைல் ஆன் ஆகி உள்ள போயிடுச்சு. இது பண்ண நேரம் இப்போ நான் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சில இன்ஸ்டியூட் ட்ரைனிங் போயிருந்தாலுமே இந்த மாதிரி கேமிங் மொபைல் டபுள் லேயர் வர்றது ரீவால்வ் பண்ணால் சிலருக்கு சக்ஸஸ் ஆகாது. ரிமூவ் பண்ணும்போது அந்த ரேமோட பேடு டேமேஜ் ஆகும், கீழே சிபியோட பேடு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கேமிங் மொபைல் வந்து சிபியூ நம்ம ரிமூவ் பண்ண பின்ன சில செக்கிங் மெத்தட் இருக்குது. அதை செக்கிங் மெத்தடை வச்சு இந்த சிபி ரீவால்வ் பண்ணால் ரெடி ஆகுமா ஆகாதா, இந்த ரேம் நல்லா இருக்கா டெட் ஆயிடுச்சாங்கிறத ஃபைன் பண்ண முடியாமையே அகைன் சிபி ரீவால்வ் பண்ணி ரேம் ரீவால்வ் பண்ணி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இதனால் மதர் போர்டு டேமேஜ் ஆகும், சிபி டேமேஜ் ஆகும், ரேம் டேமேஜ் ஆகும். அப்போ அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அந்த கேமிங் மொபைலோட ப்ராசஸர் சிபி எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான ஏர் மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம அந்த டபுள் ஏரு, சாம்சங்கு, இந்த கேமிங் மொபைலு, ஆர்ஓஹெச் இந்த மாதிரி என்னென்னலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் சிபி இருக்குது, அதுக்கான ட்ரிக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும், செக்கிங் மெத்தட் என்ன, ரேம் நல்லா இருக்கலையான்னு எப்படி சைன் பண்ணுறது, நம்ம பழைய 4G மொபைலுக்கும் 5G மொபைலுக்கான அந்த 4 சீக்வன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரோம். உங்களுக்கு தேவை இருந்துச்சு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.